என்னங்க டீ காஃபி எதுவும் போட்டு வரட்டுமா? இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க, காலை வேறு துணியெல்லாம் சுற்றிட்டு எதுவும் குளிராக இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் வேணாமால, கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இப்போ தானே மணி 4 ஆகுது. 4:30க்கு அப்புறம் டீ போட்டு கொடு. சரி, என்ன தம்பி வாடா, ஸ்கூலுக்குள்ள எப்படி இருந்தது இன்னைக்கு? மொதல் நாள் ஸ்கூல் போனியே. ஜாலியாக இருந்ததுப்பா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன்னா ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்கப்பா. அப்பா அப்புறம் மிஸ் நிறைய சொல்லி விட்டுருக்காங்க. நமக்கு செலவு இருக்குப்பா. என்னங்க நம்ம பிள்ளை இப்போ தான் மொதல் டைம் நம்ம ஸ்கூல் அனுப்புற மாதிரி கேட்குறீங்க? லீவ் முடிஞ்சு தானே போயிருக்கான், இப்போ தானே ஸ்கூல் படிச்சுட்டு தானே இருக்கான். அது இல்லைம்மாலா, 2 மாதம் கழிச்சு போயிருக்கானே, அதை தான் சொன்னேன். மொதல் நாள் போனியே எப்படி இருந்துச்சு, என்ன ஏதுன்னு கேட்டேன். ஓ அப்படியா, சரி சரிங்க. அப்புறம் பிள்ளை ஏதோ செலவில் சொல்கிறான், என்னன்னு கேட்போம். ஸ்கூல் ஆரம்பித்தாவே செலவு இருக்க தானே செய்யும் தம்பி. என்னென்ன சொல்லி விட்ருக்காங்க அப்படியே லிஸ்ட்டை சொல்லி பார்ப்போம். அப்பா நோட்டு வந்து நிறைய வாங்கணும்ப்பா, அது லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நோட்ஸ் கொஞ்சம் வாங்கணும். அப்புறம் எனக்கு வந்து புது பேனா, பென்சிலு, ரப்பரு, ஷார்ப்னரு, அப்புறம் ஸ்கேலு இதெல்லாம் வாங்கணும். இது இல்லாமல் எனக்கு புது பேக் ஒன்று வாங்கி கொடுங்கப்பா. அதுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் சேர்த்து அதே கலரில் வாங்கி கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். செருப்பும் புதுசு கிடச்சா நல்லா தான் இருக்கும். முடிஞ்சால் வாங்கி கொடுங்க. அதுவும் நோட்டு, பேனா, பென்சில் எல்லாம் ஓகே தான். அது என்ன பேகு, செருப்பு, வாட்டர் பாட்டில் எல்லாமே புதுசு வேணுமோ? எங்கள் பக்கத்தில் இருக்க பிள்ளைங்களாம் அப்போ கொண்டு வருவாங்க. அப்போ பிள்ளைக்கு நம்ம பிள்ளைங்க ஆசையாக தானே இருக்கும். நம்மளும் நம்ம காலத்தில் அப்படி தானே இருந்தோம். பக்கத்தில் இருக்க பிள்ளைங்க கொண்டு வந்தால் அதுக்கு நம்மளும் செலவு பண்ண முடியுமா? நம்மளும் வீட்டு செலவு பார்த்துட்டுல பிள்ளைக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். நீ என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க? சப்போர்ட்லாம் பண்ணலைங்க, உண்மையாக தாங்க சொல்கிறேன். என்ன ஒரு 200 எக்ஸ்ட்ரா செலவாக போகுது. இதுக்கு போய் நம்ம கணக்கு பார்த்தா நம்ம பிள்ளை சங்கடப்படல. அங்கே பாரு, அந்த பேக் எத்தனை நாள் அவன் மாட்டிகிட்டு இருக்கான். அதுக்கு தாங்க சொல்கிறேன், புது பேக் வாட்டர் பாட்டிலுமே வாங்கி கொடுத்துருங்க, சரியா? ஆமாப்பா, என் ஃப்ரெண்டெல்லாம் வாங்கிட்டு வருவேன்னு சொல்லியிருக்கான். நானும் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன்ப்பா. எங்கள் அப்பா அம்மாவும் வாங்கி தருவாங்க, நானும் புதுசே கொண்டு வரேன்ட்டு. ஸ்கூல் திறந்தாலும் இப்படி தான் எக்ஸ்ட்ரா செலவு வந்துடுது. அடுத்த மாதம் சம்பளத்தையும் சேர்த்து இந்த மாதமே செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் 10-15 கடன் தான் ஆகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதை தாண்டி ஃபீஸ் வேறு கட்டணும்ல மாலா. அப்புறம் பிள்ளைங்களும் படிக்க வைக்கணும், கட்டி தானே ஆகணும். தெரிஞ்சு தானே சேர்த்துட்டோம். அதுக்கு தான் ரெடி பண்ணணும். அதான் அன்றைக்கி சொன்னேனே, காசு ரெடி பண்ணுறேன்னு சொன்னீங்களே. ஆமாம் கேட்டிருக்கேன், ஃபீஸுக்கும் தனியாக கேட்டிருக்கேன். இப்போ இந்த லிஸ்ட்டெல்லாம் தம்பி எழுதி தர சொல்லு. நான் வேணால் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகட்டும். பொழுது இறங்கி டீலாம் குடிச்சிட்டு போனேன்னா சாமான்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு வச்சுக்க. நைட்டு நம்ம ஃப்ரீயாக தானே இருக்கோம். ஆள் கொஞ்சமாக பார்த்து அட்டையை போட்டு கொடுத்துட்டோம்னா பிள்ளைக்கு வசதியாக போயிடும். என்ன தம்பி? சரிங்கப்பா, சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். நம்ம அப்பானா அப்பா தான், நம்ம கேட்டதெல்லாம் செஞ்சிடுவார். ஏம்மா நீங்களும் அப்படி தானே? ரொம்ப தேங்க்ஸ் அம்மா. தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கத்து. நல்லா படிக்கணும், அதுக்கு தான் இவ்வளோ தூரம் செலவு செய்கிறோம். சரியா தம்பி? ஆமாண்ட மகனே, அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாரு பார்த்துக்க. சரிங்கம்மா, கண்டிப்பாம்மா. நான் போயிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். நீங்கள் டீ போட்டு எடுத்துகிட்டு வரீங்களா? குடிச்சிட்டு அப்பா கடைக்கு போகிறேனாரே. பயப்பில் அதில் மட்டும் விவரமாக இருக்குது. சரி நீ போ தம்பி, நான் அப்பாவுக்கு டீ கொடுக்குறேன். என்னங்க இந்தாங்க டீ கொண்டு வந்திருக்கேன், டீயை குடிங்க. மணி தான் 4:30 ஆச்சு. சரி மாலா, டீ ரொம்ப நல்லா போட்டிருக்க போல். இஞ்சி தட்டி போட்டு நல்லாயிருக்கு. அடுத்து நான் பொறுமையாக போய் கடைக்கு போயிட்டு வரவா? பையன் சொன்ன லிஸ்ட்டெல்லாம் பார்த்தா 5000 வந்துடும் போல். ஆமாங்க, என்னங்க பண்ணுறது, நம்ம வாங்கி தானே கொடுக்கணும். பரவாயில்ல, வாங்கிட்டு வாங்க, பார்த்துக்கலாம். சரி மாலா, டீ குடிச்சிட்டு இங்கே டம்ளர் வச்சுட்டு போகிறேன். நீ போய் டிஃபன் செய்கிற வேலையை பாரு. நான் நோட்டு புக்கெலாம் வாங்கிட்டு வந்து என்னென்னு சொல்கிறேன். சரிங்க. இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. எப்படி பிள்ளைங்க நல்லா படித்தா சரி தான். மாலா, தம்பி இங்கே வாங்க. நீங்கள் சொன்னதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன், வந்து பாருங்கள். என்னங்க கடைக்கு போயிட்டு வந்துட்டீங்க போல். பிள்ளை கேட்ட மாதிரி எல்லாமே வாங்கிட்டு வந்துருக்கீங்க. நோட்டு புக்கு, அதுக்கு வேறு இது பேங்க், அதுக்கு தகுந்த மாதிரி வாட்டர் பாட்டில் வேறு வாங்கியிருக்கீங்க. ஆமாம், என்ன பண்ணுறது, பிள்ளை கேட்டுட்டால அப்போ வாங்கி கொடுத்து தானே ஆகணும். இந்த தம்பி பிள்ளை தான் விளாண்டுட்டு இருக்கான், கூப்பிட்றேன். இதே தம்பி இங்கே வா, அப்பா எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க பாரு, பாப்பா. தம்பி இந்தா, நீ கேட்டதில் இப்போதைக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன். மீதியும் நாளைக்கு வாங்கிட்டு வரேன்ப்பா. அதான் நாளைக்கே எனக்கு எல்லாமே வேணும்ப்பா. என்னப்பா, பேகு, வாட்டர் பாட்டிலு, நோட்டு மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கீங்க போல். அதே தம்பி, அப்பா தான் நாளைக்கு வேலைக்கு போய்ட்டு வர வாங்கிட்டு வரேங்கிறாங்க. அப்புறம் என்னடா உனக்கு ஒரு நாள் என்ன உங்கள் டீச்சர் எல்லாத்தையுமே கேட்குறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வரேன்னு சொன்னாங்கம்மா. இப்போ எனக்கும் கஷ்டமாக இருக்குல்ல, அதாம்மா. ஒரு நாளில் ஒன்றும் ஆக போகிறதில்ல தம்பி. நீ இப்போதைக்கு இந்த பேகு, இந்த வாட்டர் பாட்டில் எடுத்துக்க. இந்த நோட்டு 4-5 நோட்டு வாங்கியிருக்கேன், அதை எடுத்து வச்சுட்டு போ. அப்பா நாளைக்கு ஒருத்தட்டு பணம் கேட்டிருக்கேன், அவர் கொடுத்தானா மீதி அந்த பேனா, பென்சிலு, அப்புறம் அந்த ப்ரௌன் ஷீட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வரேன். சரியா? சரிங்கப்பா, நாளைக்கு கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுவீங்களப்பா. டேய் தம்பி, கேட்டோன்னா ஏதோ சரி பிள்ளை ஆசைப்பட்டு ரொம்ப கேட்குறானே, அவனும் படிக்கிற பிள்ளையாச்சுன்னு கையில் இருக்க காசப்பட்டு அந்த மனுஷன் வாங்கிட்டு வந்திருக்காரு. இதில் கண்டிப்பாக வாங்கிட்டு வரீங்களான்னு கேட்குறியா? அந்த காலத்துலலாம் எங்கள் அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாங்க தெரியுமா? நாங்களாம் இப்பெல்லாம் ஆடவே பிடிச்சதில்ல. ஏதாவது வீட்டில் இருக்க பழைய பேக் தான் 2-3 வருஷத்துக்கு வச்சு ஓட்டுவோம். நீங்களாம் அந்த காலத்தில் இப்படி பண்ணுறீங்க. வீட்டு கஷ்டத்தை புரிஞ்சு நடந்துக்கணும் தம்பி. இப்பெல்லாம் ஆட முடியாது, சரியா? சரிங்கம்மா. இல்லை, நானும் சின்ன பிள்ளை தானே, எனக்கு ஆசை இருக்குள்ள, அம்மா அப்பாட்ட கேட்டுகிட்டே இருக்கேன். சரி தம்பி, கண்டிப்பாக நாளைக்கு மீதியை நான் அப்பா வாங்கிட்டு வரேன், கவலைப்படாது. சரியா? உனக்கு வாங்கி தரமா நாங்கள் என்ன பண்ண போகிறோம். சரிங்கப்பா. எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.